முதலமைச்சர் அவர்கள் நாராயணசாமி எது சொன்னாலும் அதை பற்றி பதில் சொல்லாதீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அடிக்கிற கொள்ளையை நாம் அடித்துக் கொண்டிருப்போம். நாராயணசாமி பேசுவதை பற்றியோ மற்றவர்கள் பேசுவதை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது நம்முடைய கடைசி காலம். இன்னும் 6 மாதத்தில் நம்முடைய ஆட்சி முடிய போகிறது. இந்த ஊழல் ஆட்சியில இனிமேல் அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை என்று முடிவு செய்து தொடர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இதிலே ஊழல் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஏன் பதவி ராஜினாமா செய்யவில்லை? குறிப்பாக அவர் அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து அந்த பணியில இருந்தால் அதிலே சிபிஐக்கு அழுத்தம் கொடுத்து நேர்மையான விசாரணை நடைபெறாது. அதற்காகத்தான் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அவர் வீட்டை முற்றுகையிட செல்லும் பொழுது காவல்துறை ஏவி விட்டு எங்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும், பல கட்ட போராட்டம் தொடரும். பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலகும் வரை, என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பதவி விலகும் வரை எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் தொடர்ந்து அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஆளுங்கட்சி லஞ்சம் வாங்கும்போது அதிகாரிகள் யார் கீழே பணிபுரிகிறார்கள்? அதிகாரிகள் அமைச்சருடைய தலைமையிலே பணிபுரிகிறார்கள். அதிகாரிகள் ஊழல் செய்தால் அதற்கு அமைச்சர் பொறுப்பு, அவருடைய தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதாவது நான் கேட்கிறேங்க, பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு இல்லையா, எங்க துறையில ஊழலே இல்லைன்னு. நான் சொல்றேன், ஒரு அமைச்சர் அவருடைய மகள் திருமணத்திற்கு ஒவ்வொரு செயற்பொழியாளரும் புதுச்சேரி, காரைக்கால், மாய யானத்தில் இருக்கிறவங்க 5 லட்சம் பொதுப்பணித்துறை ஊழல்களை நாங்கள் சொன்னோம். மொத்தம் 300க்கு மேற்பட்ட இந்த ரெஸ்டோபார்கள் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் 2-3 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் உள்ள பொதுப்பணித்துறையின் தலைமை பொருளாளர் இந்த திருமண சமயத்தில் ஒவ்வொரு செயற்பொழி கண்டிக்கின்றோம். மைக்